நீங்க பாருங்க, இந்த ரீல்ஸ் மோகம்ன்ற பேர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு பெரிய உயரமான ஒரு மலைக்கு போயிருவாங்க, ஹில்ஸுக்கு போயிருவாங்க. அங்க போய் போட்டோ எடுக்க போறேன், இப்படி போய் நின்று வலிக்கு விழுந்து செத்தான். அருவியில குளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயரமான அருவியில இருந்து நான் பாரு எப்படி பெல்ட் அடிக்க போறேன்னு சொல்லிட்டு போனை கொடுத்துட்டு அங்கிருந்து குப்புற அடிச்சு விழுந்தா. உள்ள இருக்கிற பாறை தெரியல, பாறையில போய் மண்டை அடிச்சு மண்டை செதறி உயிர் போச்சு. பெங்களூர்ல நடந்த சம்பவம். ட்ரெயின் போற ட்ரெயின், அது பாட்டுக்கு போற ட்ரெயினை நான் ட்ரெயினுக்கு பக்கத்துல இருந்து ரீல்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இப்படியே செல்ஃபி வீடியோ எடுத்துட்டே இப்படி போனான். அதோடைய சைடு ஃப்ரேம் அடிச்சு மண்டை பொழந்து செதறி செத்தான். கடலுக்கு போறது, அங்க போறது, இங்க போறது, எங்கெல்லாம் ரிஸ்கான இடங்களோ அங்கெல்லாம் போயிட்டு இந்த ரீல்ஸ் மோகம் ரீல்ஸ் மோகம் ரீல்ஸ் மோகம் சொல்லிட்டு நீங்க பாருங்க. எது எல்லாம் ரொம்ப உயிருக்கு ஆபத்தானதோ அங்க போய் நின்றுட்டு நான் ஒரு போட்டோ எடுக்கணும், ஒரு வீடியோ எடுக்கணும் அந்த இடத்துல நின்று. ஏன்னா அது மக்கள்கிட்ட அவ்வளவு பெரிய பாப்புலர் ஆகுது, அவ்வளவு பெரிய பணத்தை கொட்டி கொடுக்குது. இதெல்லாம் நடக்கும் பொழுது, விபத்துகள் நடக்கும் பொழுது இதே ஊடகம் என்ன பேசுவோம் அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி வீடியோ போட்டு செத்து போறான் பாருங்க நடக்கிற, அதுக்கெல்லாம் அவேர்னஸ் விழிப்புணர்வு ஏற்படுத்துன்ற பேர்ல அவன் நிறைய செய்திகள் சொல்லுவான். என்ன செய்தி சொல்லுவான்? இப்படி நடைபெறுகிறது, இப்படி உயிர் போனது, இந்த ரீல்ஸ் மோகத்தால் இப்படி உயிர் போனது, அது நடந்துச்சு போச்சு, இது நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு நீ எவ்வளவு பொக்கரிக்கிற, எவ்வளவு செய்தி சொல்ற. கடல்ல போயிட்டு நடக்கும்போது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது காவல்துறை என்ன செய்யுது? மெரினா பீச் எடுத்துக்காங்க. இந்த மெரினா பீச் சென்னையில இருக்கக்கூடியதுல கொஞ்சம் அலை சீக்கிரம் அதிகமா இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஃபுல்லா போலீஸ் ரோந்துல இருப்பான். எல்லாம் கரைக்கு போனுவான், தண்ணீரை நிக்காதன்னுவான். சொல் பேச்சு கேட்கறனா நான் அடி அடிப்பான். இதுதான் இங்க நடக்குது. நீ ஆடுற ஆட்டத்துக்கு சில பேர் கோபத்துல வந்து கருத்து சொல்றான் அப்படின்னா, கோபத்துல கருத்து சொல்றவனுக்கு ஒரு புண்ணியம் ஒன்றை சொல்றதுனால அவனுக்கு என்ன ஆக போகுது? நாளைக்கு அவன் பாப்புலர் ஆக போறானா? உன் இடத்த அவன் வந்து பிடிக்க போறானா? உன்னுடைய பணத்தை அவன் சம்பாதிக்க போறானா? அட அரை வேக்காடுகளா, உங்களுக்கு சொல்றது என்ன காரணம் அப்படின்னா, நீ இஸ்லாத்தில் இருந்து கொண்டு, ஒரு முஸ்லிமாக பெயரில் இருந்து கொண்டு நீ நடக்கிற இந்த நடத்தையின் காரணமாக உன்னுடைய நடத்தை நாளைக்கு உன்னை கொண்டு போயிட்டு நரக நெருப்பில் இழுத்து தள்ளும் பொழுது, இங்க ஒரு உயிர் போகுதுன்றதுக்காக அரசாங்கம் துடிக்குது, சமூக ஆர்வலர்கள் துடிக்கிறார்கள், ஊடகங்கள் துடிக்குது. ரீல்ஸ் மோகத்தால் இப்படி எல்லாம் போயிடாதீங்க, செத்துறாதீங்க, மடிஞ்சிடாதீங்க, கவனமா இருங்க கவனமா இருங்க அப்படின்னு சொல்றல. இதைத்தான் ஒரு இஸ்லாமிய நாகரிகம் செய்யலாம். ஒரு இஸ்லாமியன் இதை செய்வான். அவனுக்கான ஒரு கடமை பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், நீங்கள் மனித குலத்திற்காக தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயமாக இருக்கிறீங்க. எதனால சிறந்த சமுதாயம்? தஅம்ருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ், நன்மையை எடுத்து சொல்றீங்க, தீமையை விட்டு மக்களை தடுக்கிறீங்க, அல்லாஹ்வை நீங்கள் நம்புறீங்க. சமுதாயத்தை ஒரு காரியம் கெடுக்கிறது அப்படின்னும் பொழுது, அதை இஸ்லாமிய பெயரிலே நீ செய்கிற பொழுது இன்னும் உரிமையோடு அதை சொல்றான். நீ கேளு, கேட்காம போ. சொல்றவனை நீ எப்படி குறை சொல்லுவ? சொல்ற விதம் மாறுது. ஆமா, சொல்ற விதம் மாறுதான் செய்யும். எல்லா குடும்பத்திலுமே எல்லா வீட்டிலுமே அவங்க ஒரு பிள்ளை தப்பு செய்யும் பொழுது ஒரு அப்பா என்ன சொல்வாரு? இப்படிலாம் செய்யாதடா அப்படின்னு சொல்லுவாரு. டேய் சொல்றேன், எத்தனை தடவை சொல்றேன், அதே என்ன செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாரு. இன்னொரு அப்பா எடுத்தெடுப்பே ஒரு 2 இருக்கு இருப்பாரு. இது ஒவ்வொருத்தவங்களுடைய ஆட்டிடியூட்ல மாறும். ஆனால் இன்டென்ஷன் ஒண்ணுதான், நோக்கம் என்பது ஒண்ணுதான், தன் பிள்ளையை திருத்தணும் என்பது. சாஃப்டா சொல்லக்கூடிய தகப்பனுக்கு சாஃப்டா தான் சொல்ல தெரியும். அதட்டி சொல்லக்கூடியவருக்கு அவருக்கு அதட்டியும் சொல்ல தெரியும். அடித்து சொல்லக்கூடிய தகப்பனுக்கு எனக்கு இதுவும் முடியும். ஏன்? என் பிள்ளை திருந்தணும், அவன் தவறான பழக்கத்தில் இருக்கிறான், தவறான போக்கில் இருக்கிறான், இவனை நான் மாத்தணும், திருத்தணும், இவனை ஒரு ஆளாக ஆக்கணும், ஒரு தகப்பனாக இருந்து என் பிள்ளையை நல்லா உருவாக்கணும் என்கிற அக்கறையில செய்கிறான். அந்த அக்கறையில தான் பைத்தியங்களா உங்களுக்கும் இது சொல்லப்படுது. அது உன் புத்திக்கு எட்டவில்லையா, உனக்கு புரியலையா, பின்னாடி காலம் வரும், அது அன்னைக்கு புரியும். உன்னை விட எவ்வளவு மோசமான ஆட்டம் போட்டவர்கள் எல்லாம் இன்னைக்கு அல்லாஹுக்கு பயந்து அடிபணிந்து தன் உடலை வைத்து சம்பாதித்த சில நடிகைகள் இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, அப்படி ஒரு ஹிஜாப்ல ஹரமில் நின்று அழுது கொண்டு, யா அல்லாஹ் என்னுடைய பழைய காரியங்களுக்காக என்னை மன்னிச்சிரு. இன்னைக்கு முழுக்க முழுக்க தாவா, முழுக்க முழுக்க குர்ஆனை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பிப்பது. யாராவது நினைச்சு பார்த்திருப்பாங்களா? இதெல்லாம் எப்ப பின்னாடி தெரியும். உனக்கு அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு தெரியலையே, உனக்கு அதுக்கான அவகாசத்தை அல்லாஹ் கொடுப்பான்னு தெரியலையே. நாளைக்கே அல்லாஹ் உனக்கு உள்ள அஜல் முடிஞ்சு போச்சு, கவனம் வந்துருச்சு, நீ என்ன பண்ணுவ? அந்த அக்கறையோடு தான் சொல்லப்படுது. அக்கறையோடு சொல்லப்படுறதுக்கு ஆவுன்னு குதிச்சீங்கன்னா நீ குதிச்சுட்டே நாளைக்கு போய் நீ குதிக்கிற இடம் நரகமா தான் இருக்கும். அப்பனா நாங்க எல்லாரும் ரொம்ப பரிசுத்தவான்கள், நாங்க அத்தனை பேர் நேரம் சொல்றதுக்கு போறோம். அவன் செய்யற செயலுக்கு பொறுப்பாளி, அவ்வளவுதான். அவன் செய்யறதுக்கு பொறுப்பாளி.
ஒருத்தருக்கு மத்தியில நன்மை ஏவி தீமை கருப்பது என்பது இஸ்லாம் வலியுறுத்துது. அதன் அடிப்படையில் சொல்லப்படுகிறது. ஏற்பவர்கள் ஏற்று செயல்படட்டும், ஏற்க மறுக்கிறீங்களா போகட்டும், ஆனால் அது சமூகத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். உன்னை பார்த்து இன்னும் 4 பேர் நல்ல குடும்பத்தில் இருக்கிற பிள்ளையும் போயிடுவா. அந்த பயத்தோடு தான் சேர்த்து சொல்லப்படுகிறது. எனவே இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்தி அதனால தனக்கு கிடைக்கின்ற பெருமைக்காகவும் புகழுக்காகவும் நமக்கு பின்னாடி ஒரு பெரிய கீபோர்டு வாரியர்ஸ், அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு பெரிய ஒரு படை இருக்கு அப்படின்ற ஒரு மாயையில் இருந்தீங்கன்னா அந்த மாயை உங்களை வீழ்த்தும், இம்மையிலும் வீழ்த்தும், மறுமையிலும் வீழ்த்தும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ்.